இதில் நாங்கள் பார்க்க இருக்கிறது எப்படி ஒரு பேக்கேஜை க்ரியேட் பண்ணுறதுண்டு. அதாவது ஜாவாவில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பேக்கேஜஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குள்ள நிறைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது சாதாரணமாக நீங்கள் நினைக்கலாம், அது ஏன் சும்மா போய் அந்த கிளாஸ் ஃபைலில் அந்த ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணால் சரியாக வருந்தானே. பிரச்சனை இல்லை, அப்படி செய்யலாம். ஆனால் நீங்கள் கம்பைல் பண்ணியிருக்க நிறைய பிரச்சனை வரும் அதில். இப்போ எப்படி பேக்கேஜ் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்ப்போம். அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதில் பேக்கேஜுன்ற ஒரு கீவேர்டுன்னு இருக்குது, பார்ப்போம். பேக்கேஜ், உங்களோட பேக்கேஜுன்ற நேம் மை ஃபர்ஸ்ட் பேக் எழுதிட்டு நீங்கள் ஒரு செமிகாலன் போடணும். இதை சேவ் பண்ணணும். அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களோட இந்த கிளாஸ் ஃபைல் போய் சேவ் ஆகும். கொஞ்சம் அதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு இந்த ஃபோல்டர்னு அடுத்து வைக்கிறேன். இதுதான் எங்களோட ஃபோல்டர். இப்போ எங்களுக்கு தேவை என்னென்னா, இந்த கிளாஸ் ஃபைலை நான் டிலீட் பண்ணுறேன். எஸ், உங்களுக்கு என்ன தேவைண்டா, இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே எங்களோட கிளாஸ் ஃபைல் எல்லாத்தையும் போடணும். இப்போ நான் அதை கம்பைல் பண்ண போகிறேன். இதில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. ஜாவா சின்னு டைப் பண்ணி -d, அது அவங்களோட கீவேர்டு உண்டு. அங்கால டாட்டண்டா உங்களோட கரண்ட் ஃபோல்டர், உங்களோட சோர்ஸ் இருக்குது உங்களோட கரண்ட் ஃபோல்டருக்குள்ளே. அங்கால உங்களோட கரண்ட் ஃபோல்டரில் உள்ள ஜாவா ஃபைல்டு நேம் என்ன இருக்குது, இங்கே இருக்கு, மை கிளாஸ் ஜாவா. வேணுங்க. ரைட், கம்பைல் ஆகிட்டு. இப்போ இதில் இன்னொரு முறையாக கம்பைல் பண்ணலாம். இதுக்கு முதல்ல நான் பார்ப்பேன் வந்துட்டாண்டு. ரைட், எங்களோட இதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டு இங்கே. ஆனால் இதில் சோர்ஸ் ஃபைல்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் இன்னொரு முறையாக நான் கம்பைல் பண்ண போகிறேன். இதை நான் இந்த ஃபோல்டரை நான் எடிட் பண்ண போகிறேன். அதாவது அது ஜாவாசி. ஆனால் இதில் நீங்கள் அதாவது உங்களோட இதுக்குள்ளே உங்களோட ஃபோல்டருக்குள்ளே நிறைய கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் கம்பைல் பண்ணணும். அதுக்கு என்ன செய்கிறேன்டா, இந்த asterisk மார்க், அது .java, அதாவது இதன் அர்த்தம் எல்லா .java என்ற ஃபைலையும் நீ கம்பைல் பண்ணுன்ற அர்த்தம். இது மிஷினுக்கிட்ட சொல்லுது, எல்லா ஜாவா ஃபைலையும் நீங்கள் கம்பைல் பண்ணுங்கண்டு. சரி, இங்கே வந்துட்டு இதுதான் இது. இப்போ நீங்கள் ரன் பண்ணிக்க எப்படி ரன் பண்ணுறது? இப்போ நார்மலாக ஜாவான்னு டைப் பண்ணி அதுண்ட பேரை டைப் பண்ணணும். இப்போ இதில் வந்து உங்களோட கிளாஸ் ஃபைல் இருக்குது, அந்த குறிப்பிட்ட அந்த ஃபோல்டருக்குள்ளே. இப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த ஃபோல்டருன்ற பேரை அடிக்கணும். மை ஃபர்ஸ்ட் பேக் டாட் உங்களோட ஜாவா ஃபைல்ட பேர் மை கிளாஸ். பார்ப்போம், இங்கே வந்துட்டு இதுதான் பேக்கேஜ் பண்ணுறதுக்கான முறை. இதுதான் அந்த கீவேர்ட், அதாவது பேக்கேஜ் தான் கீவேர்ட். இது உங்களோட விருப்பமான பேர். இந்த செமிகாலன் கட்டாயம் தேவை. இதுக்கு உள்ளால உங்களோட கிளாஸ்